இதம் வசந்தராகும் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புது வாழ்வின் வழியாகவே அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்கினிய ரேடியோ வேரிதாஸ் நேயர்களே, குடும்பம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயத்தங்கம். குடும்பம் என்பது இறைவன் நமக்கு வழங்கிய வரம் அல்லவா? இன்றைய காலகட்டங்களில் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொத்து பிரச்சனை என்பது தலை விரித்து ஆடுகின்றது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைய காலகட்டங்களில் நாளிதழ்களில் நாம் அன்றாடம் வாசிக்கும் போது ஒரு பக்கத்தில் 1-2 செய்தியாவது இல்லாமல் இருக்காது. சொத்து பிரச்சனைக்காக கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வாசப்படிக்கு அனுதினமும் நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான அசம்பாவிதங்கள், விரும்பத்தகாத நிகழ்வுகள் இன்றும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. சரி, நமக்கு குழந்தைகள் பிறந்தவுடனே நாம அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக சொத்துக்கள் சேகரிக்க முயற்சி செய்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்களுக்கு ஒரு வீடு மட்டும் இல்லை, இன்னும் 4-5 வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டு அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் பொருளாதார தேவையை நிவர்த்தி செய்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் வீடுகள் அதிகமாக வாங்குகிறோம், நிலங்கள் அதிகமாக வாங்கி குவிக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நகை நட்டுக்கள், சொகுசு வாகனங்கள், விலை உயர்ந்த பிராண்டட் ஆடைகள்னு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? செல்வத்தின் பின்னாடி ஓடி 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 நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளினுடைய பாதுகாப்புக்காக சொத்துக்களை குவித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறதுக்கு ஒரு இடம், உணவு, உடை இதெல்லாம் அத்தியாவசியமான தேவை என்பது யாராலுமே மறுக்க முடியாது தான். ஆனால் இந்த ஆசைங்கிறது பேராசையாக மாறும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுறோம். செல்வத்தின் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறோம். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? விவிலியத்தில் சொல்கிறாங்க, பண ஆசை தான் எல்லா விதமான தீமைக்கும் மூல காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பண ஆசை நம்ம குழந்தைகளுடைய மனதில் விதைத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா விதமான தீமைகளுக்கும் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம். அந்த சொத்தை தான் அதுங்க மனசில் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அப்போ என்ன சொத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க இந்த அழகான பாடலை கேட்டுக்கொண்டு அடுத்து நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொத்துக்களை சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற பகுதிக்குள் நாம் கடந்து செல்லலாம். புது உலகம் படைத்திடவே மகிழ்ந்து நாமும் கூடிடுவோம். புது வருட பூச்செண்டு மலரை நினைந்தே வாழ்ந்திடுவோம். நினைந்தே நாமும் வாழ்ந்திடுவோம். மகிழ்ந்தே நாமும் கூடிடுவோம். புது உலகம் படைத்திடவே மகிழ்ந்து நாமும் கூடிடுவோம். புது வருட பூச்செண்டு மலரை நினைந்தே வாழ்ந்திடுவோம். புதுமணம் தவழும் புது யுகத்தே மதுமலர் வீசிட வாழ்ந்திடுவோம். ஒன்று பட்டு வாழ்வோம். ஆனந்த
ஆனந்தமே காணுவோம். ஒன்றிப்பின் உதயங்கள் அடைந்திடவே, புகழ்மை உணர்வுகள் மலர்ந்திடவே, புதுயுக படகிலே பயணம் செய்வோம். ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். புது உலகம் படைத்திடவே, மகிழ்ந்து நாமும் கூடிடுவோம். புது வருட பூச்செண்டு மலரை நினைந்தே வாழ்ந்திடுவோம். வருடம் தொடர்கையிலே புனிதம் மலர வாழ்ந்திடுவோம். சமத்துவம் ஓங்கச் செய்குவோம், சம உரிமை நாம் காணுவோம். சிந்தனை எண்ணங்கள் வளர்ந்திடவே, சிகரமாயென்றும் திகழ்ந்திடவே, புதுமை உலகினை நாம் அடைவோம். ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். புது உலகம் படைத்திடவே, மகிழ்ந்து நாமும் கூடிடுவோம். புது வருட பூச்செண்டு மலரை நினைந்தே வாழ்ந்திடுவோம். நினைந்தே நாமும் வாழ்ந்திடுவோம், மகிழ்ந்தே நாமும் கூடிடுவோம். புது உலகம் படைத்திடவே, மகிழ்ந்து நாமும் கூடிடுவோம். புது வருட பூச்செண்டு மலரை நினைந்தே வாழ்ந்திடுவோம். லலலலலா la 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 hey 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 la 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 la. அன்பிற்கினியவர்களே, பாடலை கேட்டு ரசித்தீர்களா? வாருங்கள். சரி, உண்மையான சொத்து நம்ம குழந்தைகளுக்கு எது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைய காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்க எல்லாருமே அறிவில் மிகவும் முதிர்ச்சி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. எல்லா திறமையிலையும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனா உள்ளத்துல மன தைரியம் என்பது மிகவும் குறைவாகத்தான் உள்ளது. இதுதான் நிதர்சனமான உண்மை. என்னுடைய வகுப்பறையில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். திங்கட்கிழமை அசம்பிளிங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு வாரமாக குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் எல்லா விதத்துலையும். அப்போ மண்டே அசம்பிளிக்கு அந்த ஸ்குவாலிடர் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் சொல்லணும். ஸ்கூல் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அதெல்லாம் சொல்லணும். அப்போ அந்த ஸ்குவாலிடர் ரிப்போர்ட் சொல்கிறதுக்கு கிளாஸில் கொஞ்சம் உயரமான பசங்க அப்படின்னா, ஒரு பெரிய அசம்பிளியில் முன்னாடி நிற்கும் போது நல்லா கொஞ்சம் அழகாக தெரியும், அந்த குழந்தைகள் சொல்லும்போது நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 3 பசங்களை நான் தேர்ந்தெடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். மண்டே வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது, அசம்பிளி ஆரம்பிக்க போகுது. எல்லா குழந்தைங்களும் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு உயரமான நல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே அழுக. எனக்கு என்னன்னே புரியல. என்ன ஆச்சு தம்பி உனக்கு அப்படின்னு சொன்னால் ஒரே அழுதுட்டு எனக்கு பயமாக இருக்குது, நான் சொல்லலை அப்படின்னு. எதுக்கு இப்படி பயப்படுற நீனு சொல்லு, நீ நல்லா படிச்சிருக்க, ஒரு சின்ன 2 லைன்ஸ் தானே, இதை சொல்ல நீ ஏன் பயப்படுற? இல்லை எனக்கு பயமாக இருக்குது. அந்த இடத்துல நிற்கவே இல்லை. நேரம் கடந்துகிட்டே இருக்குது, 2 மினிட்ஸாக இருக்குது.
ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப கோபமாக வருது. அதே சமயத்தில் நான் அசெம்பிளியில் என்னுடைய வகுப்பறையில் நான் கேட்கும்போது ஒரு சின்ன பையன் இருக்கிறதுலே கிளாஸில் ரொம்பவே குள்ளமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சத்தம் நல்லா இருக்கும். அந்த பையன் தெளிவாக சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பார்க்குறேன் அந்த பையன் வந்திருக்கான். உடனே அவனை கூப்பிட்றேன், ஹரிஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஹரிஸ் சொல்லுன்னு சொன்னோடனே அவன் அழகாக சொன்னான். சரி ஓகே நீ போ, அழுகாதே, முன்னாடி நிற்காத, தயவுசெய்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை எல்லார் பிள்ளைங்களும் நிற்கிற அந்த வகுப்பறை அந்த லைனில் நின்றுட்டாங்க. அந்த ஹைட்டான பையன் ஹரிஸ் தான் முன்னாடி நின்று அன்னைக்கு அசெம்பிளி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா சத்தமாக சொன்னாங்க. அவனுடைய மன தைரியத்தை நினச்சி நான் ரொம்பவே பாராட்டினேன். அடுத்து நான் வகுப்பறைக்கு வந்துட்டு என்ன பண்ணேன்னா உடனே gift வாங்கிட்டு வர சொல்லி அன்னைக்கு யார் யாரெல்லாம் அசெம்பிளியில் பங்கெடுத்தாங்களோ அத்தனை குழந்தைங்களுக்கும் ஒரு gift கொடுத்த உடனே அந்த உயரமான அந்த மாணவனுக்கு மிகுந்த ஒரு மன உளைச்சல். நான் ஒன்றுமே பேசலை. அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து அந்த பையன் வந்து என்கிட்ட பேசுகிறான், மிஸ் சாரிங் மிஸ், இது மாதிரி நான் வந்து காலையில் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சின்ன விஷயத்துக்கு நீ பயந்தினா எப்படி நீ இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ சந்திக்கணும்ல தம்பி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உணர்ந்து கொண்டு அந்த வாரத்திலேயே இன்னொரு நாள் மிக சிறப்பாக காலை வழிபாட்டு கூட்டத்தில் இன்றைய சிந்தனையை அழகாக எடுத்துரைத்தான் அந்த மாணவன். அதுக்கப்புறம் நான் நினச்சேன், இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏன் இப்படி பயப்படுறாங்க, இவங்களோட பயத்தை நீக்குவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். முதல்ல மன தைரியத்தை உண்டு பண்ணணும். எந்த பிரச்சனைனாலும் முதல்ல உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது, வகுப்பறையில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் தான் என்கிட்ட டைரெக்டாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்ததாக நான் பண்ண வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகுப்பறையில் நிறையா லீடர்ஸ் உருவாக்கினேன். பெஞ்ச் லீடர்ஸ், 2 லைனுக்கு ஒரு லீடர்ஸ், நோட்டுக்கு, ஒர்க் புக்குக்கு, அதுபோல் ஒவ்வொன்றுக்குமே ஒரு லீடர்ஸ் உருவாக்கி நிறையா தலைமைத்துவம் வகுப்பறையில் நிறையா பேரை லீடர்ஸ் உருவாக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மன தைரியம் வந்துச்சு. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பொறுப்புகள் கொடுத்தேன். மதிய சாப்பாட்டுக்கு 2 மாணவர்கள் இன்சார்ஜ், எல்லாரும் கரெக்டாக சாப்பிட்ருக்காங்களா, தண்ணி ஒழுங்காக குடிக்கிறாங்களா, அதுக்கு 2 மாணவர்கள், பாத்ரூம் டாய்லெட் போகும்போது கரெக்டாக போயிட்டு வராங்களா, அதுக்கு 2 மாணவர்கள், ஹோம்ஒர்க்கு 2 லைன் 4 லைன் கரெக்டாக வச்சிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 2 மாணவர்களை வாரம் வாரம் மாற்றி நிறையா லீடர்ஸ் நிறையா பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பித்தேன். பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய மனதில் ஒரு தைரியம் வந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். அன்பிற்கினியவர்களே, ஏன் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கின்றேன் என்றால், இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அளவுக்கு அதிகமாக உழைச்சிட்டே இருக்காங்க. ஆனால் குழந்தைகளுக்கு எந்த விதமான பொறுப்புகளையும் தருவதே இல்லை. அதுதான் உண்மை. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுலேயே 2ஆம் வகுப்பு படிக்கும்போதே எங்கள் வீட்டில் பசுமாடுகள் நிறையா இருக்கும். பால் கணக்கு முழுவதும் நான் தான் பார்ப்பேன். அப்போவே கொடுத்துருவாங்க, உக்காந்து அதை கூட்டி போடு அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பொறுப்புகள் வந்து நம்ம செய்யும்போது பின்னாடி பொறுப்புள்ளவர்களாக மாறுவார்கள். என்னுடைய பெற்றோர்களிடமும் நான் திரும்பி வலியுறுத்துவது, நம்ம பிள்ளைகள்கிட்ட குழந்தைகள்கிட்ட வீட்டில் நிறைய பொறுப்புகளை கொடுங்க. எல்லா சின்ன சின்ன பொறுப்புகள், பால் வாங்கிறது, கடைக்கு போகிறது, அதுபோல் மாதத்தில் செய்யக்கூடிய வீட்டு கடமைகளை அவங்களுக்கும் ஒரு பார்ட், குடும்பத்தில் அவங்களும் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன கடமைகளை கொடுங்க. டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கிறது, அரேஞ்ச் பண்ணுறது, துணிமணிகள் துவைப்பது அப்படின்னு சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க, நாளைக்கு பொறுப்புள்ளவர்களாக இருப்பாங்க. பொறுப்பை பெற்றுக்கொள்பவர்கள் பொறுப்புள்ளவர்களாக தலை நிமிர்ந்து வாழ்வார்கள், மன தைரியத்தோடு மிளிர்வார்கள். இதுதான் நம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கின்ற மிகப்பெரிய சொத்து. இந்த மன தைரியம் உள்ளவர்கள் வறுமையிலும் வாழ்வார்கள், வளமையிலும் வாழ்வார்கள். என்ன இனியவர்களே, இந்த அழகான சிந்தனையோடு பாடல் வரிகளுக்குள் நம்மையே நாம் இணைத்துக் கொள்ளலாம். புது நாளா புனித நாளா, ஹாப்பி கிறிஸ்மஸ். திருநாளா பிறந்த நாளா, மேரி கிறிஸ்மஸ். புது நாள்
மனக்கலக்கமும் தேவையில்லை, இனி கவலைகள் ஏதும் இல்லை, மனக்கலக்கமும் தேவையில்லை. கவலைகள் ஏதும் இல்லை, மனக்கலக்கமும் தேவையில்லை, இனி கவலைகள் ஏதும் இல்லை, மனக்கலக்கமும் தேவையில்லை. கவலைகள் ஏதும் இல்லை, மனக்கலக்கமும் தேவையில்லை, இனி கவலைகள் ஏதும் இல்லை, மனக்கலக்கமும் தேவையில்லை. அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சொத்து என்னன்னு தெரியுமா? நீதியான கண்டிப்பு. அது என்ன நீதியான கண்டிப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இப்போ எங்கேயாவது ஒரு வேளை வெளியூர் போயிட்டு நைட்டு ஒரு 11 மணி 11:30 மணிக்கு வீட்டுக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு படுக்கிறோம். அன்னைக்கு சனிக்கிழமை. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலி இருக்கின்றது. அப்போ அந்த காலை திருப்பலிக்கு கோவிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும். அப்போ போகும்போது நான் தூங்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. 7 மணிக்கு திருப்பலி அப்படின்னா வீட்டில் சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா திட்டுவாங்க, எந்திரிங்க டைம் ஆயிடுச்சு. 6 மணிக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பக்கத்துலேயே சித்தப்பா பெரியப்பா நிறைய பேர் இருக்கிறதுனால அடுத்த 5 நிமிஷத்தில் பெரியம்மா அங்கிட்டு இன்னும் எந்திரிக்கலையா அப்படிங்குவாங்க. லைட்டெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. கட்டாயம் எந்திரிச்சு போயே ஆகணும். அப்போ நம்ம அம்மா வந்து ஏன் என் பிள்ளைய திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் சப்போர்ட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா
நம்ம போய் இப்போ அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க நான் நைட் லேட்டாக படுத்தேன் இல்லைம்மா, எல்லாரும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, சீக்கிரம் எந்திரி கோவிலுக்கு போன்னு, ஒரு நாள் தூங்க கூட கூடாதா, நீங்கள் எனக்காக பரிந்து பேசுங்களேன் அப்படின்னு சொன்னால், உடனே அம்மாவோட பதில் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் என் பிள்ளைய திட்டுறீங்க, தூங்கிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க, ஒன்றுமே வாய் திறக்க மாட்டாங்க. அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஃபாதர் நமக்காக நம்ம தேடி வந்து நம்ம கோவிலில் பூசை வைக்க வராங்க, பூசைக்கு போயிட்டு வந்து அப்புறம் நாள் முழுவதும் தூங்கு, அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்த்து சொல்ல மாட்டாங்க. இன்றைய நிலையில இந்த கண்டிப்பு என்பது மிகவும் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. பாசம்ங்கிற பேர்ல கண்டிப்புக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பெற்றோர்கள் மிகவும் தடுமாறி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆசிரியர் திட்டும்போது ஏன் என் பிள்ளைய திட்டுறீங்க அப்படின்னு சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்து அந்த குழந்தைகள் வந்து திரும்பி மீண்டும் ஒரு புதிய நிலைக்கு, வளர்ச்சி பாதைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. அம்மா திட்டும்போது அப்பா சப்போர்ட்டுக்கு வந்தா அந்த குழந்தை என்ன ஆகுது, நமக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு நாளுக்கு நாள் அது வித்தியாசமாக தான் தோன்றித்தனமாக அதனுடைய செயல்கள் மாறி போகின்றன. நம்ம குழந்தைங்க உண்மையா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ தப்பு பண்ணிட்ட அதனால உன்னைய திட்டிட்டாங்க, அடுத்து இனி மாற்றத்திற்கான பாதையில செல் அப்படின்னு சொல்லி நம்ம ஊக்கப்படுத்துறோம்னா அந்த இடத்துல குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்ல விதமாக இருக்கும். திட்டுபவர்கள்ட்ட எல்லாம் போய் போய் நம்ம சண்டை போட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுங்க பிற்காலத்தில் கடைசி வரைக்கும் நம்ம அந்த குழந்தைகளுக்காக பரிந்து பேசிக்கொண்டு பின்னாடியே போயிட்டு இருக்க வேண்டியதான். அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க, நமக்காக சப்போர்ட் பண்ண இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவர தெரியாதவர்களாய் இருப்பார்கள். அதனால நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிக முக்கியமான சொத்து நீதியான கண்டிப்பு. அதே நேரத்தில் குழந்தைகள் வந்து எரிச்சல் படும்படி கண்டிக்க கூடாது, அதுவும் மிகவும் உண்மை. அடுத்ததாக நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிக முக்கியமான சொத்து உழைப்பு. குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறோமோ இல்லையோ உழைக்க கற்றுத்தர வேண்டும், அதுதான் மிக முக்கியமான சொத்து. உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாது அப்படின்னு சொல்றாங்க. சோம்பேறித்தனம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. நம்ம பிள்ளைங்களை அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலைகளை அவங்கவுங்க செய்யறதுக்கு பயிற்றுவிக்கணும், இது மிகவும் முக்கியமான கடமை. ஒரு அறிஞர் இவ்வாறாக சொல்கின்றார், ஒரு வீட்டில் ஆண் பெண் 2 குழந்தைகளும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஆண் குழந்தை பெண் குழந்தை. இப்போ பெண் குழந்தை சமைப்பதற்கு வீட்டு வேலைகள் செய்வதற்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அப்போ கற்றுக் கொடுக்கும்போது எல்லா விதமான வீட்டு வேலைகளையும் பெண் பிள்ளைகள் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கற்றுக் கொடுப்பது நம்முடைய கடமை. அதே நேரத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லி வளர்க்க வேண்டும், வீட்டு வேலைகள் சமைப்பது மட்டுமே உன்னுடைய வேலை இல்லை என்பதை நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு அறிவுறுத்த வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் ஆண் குழந்தைகளுக்கும் எல்லா விதமான வீட்டு வேலைகளையும் சமையல் வேலைகளையும் கட்டாயம் கற்றுத்தர வேண்டும். இது ஒவ்வொரு தாய்க்கும் உரிய மிக முக்கியமான கடமை. அதே நேரத்தில் ஆண் குழந்தைகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டளை, சமைப்பதும் உன்னுடைய வேலைதான் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்றைய சமூகம் இதெல்லாம் பெண்ணுக்குரிய வேலை, இதெல்லாம் ஆணுக்குரிய வேலை என்று ஒரு சைடா ஒரு சாரர் மேலேயே அது அளவுக்கு அதிகமாக சுமத்தாமல் இரு சாரருக்கும் சரி பங்காக சமமாக வேலை, ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும் என்றால் அது குடும்பத்தில் இருந்துதான் வர வேண்டும். இப்படி எல்லா விதமான வேலைகளும் செய்கின்ற, சமமாக பங்கிட்டு செய்கின்ற ஆண் பெண் உள்ள குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களிடத்துல குழந்தைகளிடத்துல பிரச்சனைகள் மிகவும் குறைவாக இருக்கும். ஆண் என்றால் தட்டு கூட கழுவக்கூடாது, பெண் தான் கூட்டணும், இது போன்ற சில வேலைகள் ஒரு சாரர் மத்தியில் சுமத்தும் போது அங்கே மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதனால் இதெல்லாம் நம்ம வீட்டு வேலை, நம்ம வேலை அப்படின்னு பகிர்ந்து செஞ்சோம்னா நம்ம குடும்பத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிலவும். உழைப்பு, சமத்துவம் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து.
ஒரு தேனி பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தேனை சேகரிக்க பல மைல் தூரம் கடந்து போய் பூவில் உள்ள தேனை சேகரிச்சுட்டு வருதாமா. அதே போல் மண்புழு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே மண்ணை கிளறி கிளறி தன்னுடைய கடமைகளை சரிவர செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் விளைச்சல் பெருகி கொண்டிருக்கிறது, உழவர்களினுடைய நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற சின்ன சின்ன உயிரினங்கள் கூட தன்னுடைய கடவுள் தன்னை எதற்காக இந்த சமூகத்தில் படைத்தார் என்பதை உணர்ந்து தன்னுடைய கடமைகளை சரிவர ஆற்றி கொண்டிருக்கிறது. அதனால இந்த சின்ன சின்ன உயிரினங்களினுடைய கடமை உணர்ச்சிகளை எடுத்து சொல்லி நம்முடைய பிள்ளைகளை உழைப்பாளிகளாக, உழைப்பதற்கு விரும்புவர்களாக, கஷ்டப்படுவதற்கு இஷ்டப்படுகின்ற குழந்தைகளாக நாம் வளர்க்க வேண்டும். அது இந்த சமுதாயத்தில் மிகவும் முக்கியம். இவ்வாறு நன்றாக உழைக்கக்கூடியவர்கள் யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேல நம்ம குழந்தைகளினுடைய மனதில் விதைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து எதுனா உண்மை என்ற பண்பு. இந்த உண்மைங்கிறது நாளுக்கு நாள் மறைந்து கொண்டு இருக்கின்றது. புகழுக்காக, பெயருக்காக பல பேர் பார்த்தீங்கன்னா போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது நிதர்சனமான உண்மை. மிகச்சிறந்த நடிகர்கள், நடிகைகளைப் போல ட்ரெஸ்ஸிங்கு, ஹேர் கட்டிங்கு, அப்புறம் விலை உயர்ந்த செல்ஃபோன், ஆடம்பர வாழ்க்கை, விலை உயர்ந்த வாகனங்கள், இதுதான் உண்மையான புகழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான வாழ்க்கையை இன்றைய தலைமுறையினர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இது எல்லாமே அழியக்கூடியவை. அழியாத புகழ் என்பது உண்மையான வாழ்க்கை வாழும்போது அது என்றைக்குமே அழியாத, மங்காத புகழை நமக்கு சேர்த்து வைக்கும் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு மனதில் விதைக்க வேண்டும். இதற்கு நம்முடைய மகாத்மா காந்தி முதல் எண்ணற்ற விடுதலை வீரர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவங்களை நாம் எடுத்து கூறலாம். உண்மையான புகழ் எது என்பதை நாம் நம்முடைய குழந்தைகள் மனதில் விதைக்கலாம். என்ன இனியவர்களே, இன்றைய பகுதி உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய குடும்பத்தில் உண்மையான சொத்துக்களை நாம் சேர்த்து வைக்க முயல்வோம். எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான சந்ததிகளை உருவாக்குவோம். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கின்றேன். உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயதங்கம். நன்றி. ஏற்றுக்கொண்டு